அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து த பவர் ஆஃப் 48 லாஸ் அப்படிங்கிற புக்க வந்து பார்த்துட்ருக்கோம். இதுவரைக்கும் வந்து ஒரு 4 விதி, 4 லாஸ் பார்த்துருக்கோம். தலைவரை விட எப்போதும் அதிகமாக ஒளி வீசாதார்கள். நண்பர்களிடம் மிக அதிக நம்பிக்கை வைக்காமல், எதிரிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்று கற்றுக்கொள்ளுங்கள். நோக்கங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் தேவைக்கு குறைவாக பேசுங்கள். அப்படிங்கிற 4 விதிகள முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து 5த் லா. 5த் வந்து புகழ் அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. அதிகாரம் என்னும் கட்டடத்தின் ஆதாரமான கல் கீர்த்தியாகும். கீர்த்திங்கிறது வந்து புகழ். ஒரு புகழின் மூலமே நீங்கள் மற்றவரை அச்சுறுத்தி வெல்ல முடியும். என்றாலும், அது ஒரு முறை வீழ்ந்துவிட்டால் நீங்கள் பலவீனமாகி விடுவீர்கள். உங்களை பிறர் எல்லா பக்கத்திலிருந்தும் தாக்குவார்கள். பிறரால் தாக்க முடியாதபடி உங்கள் புகழை உருவாக்குங்கள். எதிர்பார்க்கக்கூடிய தாக்குதலுக்கு நீங்கள் எப்போதும் எச்சரிக்கையாக தயாராக இருங்கள். அவைகள் நடக்கும் முன் அவற்றை தடுத்திடுங்கள். அதாவது வந்து நம்மளுடைய புகழ பலவீனப்படுத்தக்கூடிய செயல்கள் வந்து எங்கெல்லாம் இருந்து வரும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே யோசிச்சு கவனமா அத தடுக்கிறதுக்கு எப்போதும் தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் உங்கள் எதிரிகளின் புகழ்களில் ஓட்டைகளை திறந்து அவற்றை அழிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பின்பு ஒதுங்கி நில்லுங்கள். பொதுமக்களின் கருத்து அவர்களை தூக்கில் போடும்படி விட்டுவிடுங்கள். நம்மளுடைய புகழ எப்படி காப்பாத்தணும்னு சொல்லி நம்ம தயாரா இருக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய எதிரிகளின் புகழில் இருக்கக்கூடிய குறைகளை அ கண்டுபிடிச்சு அத வெளிப்படுத்த கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எதிரிகள் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கும்போது நம்ம பிசினஸ்ல காம்படிட்டர்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம காம்படிட்டர்களிடம் இருக்கக்கூடிய பலவீனங்களை மிகைப்படுத்தி, அதை வெளியில் காட்டுவதன் மூலமாகவும் நம்மளுடைய புகழ நம்ம நிலைநிறுத்திக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்மை சுற்றியுள்ள மக்கள் எப்போதும் மர்மமாகவும், ஆழம் காண முடியாதபடியும் இருப்பார்கள். மற்றவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று நாம் நீண்ட நேரம் நினைத்தால் நமக்கு கலக்கம் வரும். ஏனென்றால் நாம் பிறரை மதிப்பிட இயலாமல் போகும்படி அது நம்மை ஆக்கிவிடும். அதனால் நாம் அதனை அலட்சியப்படுத்துவதற்கு முன்னுரிமை தருகிறோம். இப்போ ஒரு காம்படிட்டர பத்தி நம்மளால வந்து கணிக்க முடியல அப்படின்னா, ரொம்ப நேரம் அத பத்தி யோசிச்சுட்டு, அதற்கு நாமளே வந்து ஒரு சாக்கு சொல்லிக்கிறோம். நமக்கு அத பத்தி கவலை இல்ல. நம்ம பொருள் வந்து ரொம்ப நல்ல பொருள். காம்படிட்டர பத்தி நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நமக்கு நாமே ஒரு சமாதானம் சொல்லிக்கிறோம் இல்லையா? அதத்தான் மீன் பண்றாங்க. மனிதர்கள் எப்பொழுதும் வெளித்தோற்றத்திற்கு மதிப்பு கொடுக்கிறார்கள். சமூக உலகில் ஏறத்தாழ எல்லா மதிப்பீடுகளுமே புறத்தோற்றங்களின் அளவுகோல். நம்ம வெளியில எப்படி நம்மள காட்டிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் மக்கள் நம்மள அளக்குறாங்க. இதற்கு மாறான வழியில் எப்பொழுதும் நாம் போகக்கூடாது. இதற்கு மாறான வழின்னா என்ன? நான் இப்படித்தான் இருப்பேன். நான் இருக்கும்போது என்னை எப்படி ஏத்துக்கிறாங்களோ, அது அப்படியே இருந்துக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். அது உங்கள் தோற்றத்தில் நயமில்லாத திடீர் மாற்றத்தை உருவாக்கும். விளைவு பேரழிவாகும் அப்படின்னு சொல்றான். தொழில்ல வந்து நீங்க வந்து எவ்வளவுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு திறமையான ஒரு தொழிலை நடத்தி கொண்டிருந்தாலும், புறத்தோற்றம் அப்படிங்கிறது மிக அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம வந்து இந்த போர்ட்ல வந்து நம்ம இருக்கிற 5 பேர வச்சு பார்க்கும்போது,
புறத்தோற்றத்திற்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறத நான் இங்க பதிவு பண்றேன். நம்ம எல்லாருமே இத பத்தி சிந்திச்சு நமக்குள்ள ஒரு மாற்றத்த கொண்டு வரணும். நீங்களே உங்களுடைய கீர்த்தியினை உருவாக்குவதற்கும், அதனை பராமரிப்பதற்கும் உள்ள மிக மேன்மையான காரணம் இதுவாகும் அப்படிங்கிறது. ஒரு புகழ உருவாக்குறதும், அத பராமரிச்சு காப்பாத்துறதுக்கும் இருக்கிறதுலயே மிக அதிகமான ஒரு மேன்மையான காரணம்ங்கிறது புறத்தோற்றம் அப்படிங்கிறாரு. புறத்தோற்றங்கள் எனும் ஆபத்தான விளையாட்டில் இந்த கீர்த்தி உங்களை பாதுகாக்கும். உண்மையிலே நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ள ஆராய்ச்சி செய்யும் பிறரது பார்வையினை இது திசை திருப்பும். உலகம் உங்களை எவ்வாறு மதிப்பீடு செய்கிறது என்பதையும் ஓரளவு கட்டுப்பாட்டினையும் இது உங்களுக்கு அளிக்கிறது. நீங்கள் இருக்க வேண்டிய அதிகாரமிக்க ஒரு பதவியை அது உங்களுக்கு அளிக்கிறது. புறத்தோற்றத்துல நம்ம நம்மள சரி செய்யும்போது, இந்த தொழில்ங்கிற ஒரு கேம் இப்ப நம்ம இந்த அதிகாரம் அப்படிங்கிறத தொழில்னு எடுத்துக்குவோம். தொழில்ல நம்மளோட மற்றவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்ல இருந்து நமக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை அது நமக்கு அளிக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. நம்ம ஒரு நல்ல நிலைமையை அடையறதுக்கு இது உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, செகண்ட் வேர்ல்டு வார்ல நார்த் ஆப்பிரிக்கால ஒரு ஜெர்மன் ஜெனரல் எர்வின் ரோமல் அப்படிங்கிறவர் படை நடத்திட்டு போறாரு. அவர் சூழ்ச்சிக்கும், போலியான இராணுவ நடவடிக்கைகளுக்கும் மிகவும் புகழ் பெற்றவர். அது எதிரிகளிடையே திகிலை உருவாக்கியது. இப்ப ஜெனரல் எர்வின் வராரு அப்படின்னா, அவர் எப்படியும் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு புகழ அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. ஏன்னா, ஜெர்மன்ல இருந்து கிளம்பி ஆப்பிரிக்கா வரைக்கும் அவர் அப்படிதான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அவர்களிடம் இருக்கக்கூடிய போர் வீரர்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவு. பிரிட்டிஷ்கிட்ட இருக்கக்கூடிய கவச வண்டிகள் அவரிடம் இருப்பதை விட 5 மடங்கு அதிகமாக இருந்திருக்கு. அப்படி இருந்த பட்சத்திலும் அவர் வர்றாருன்னு செய்தி கேட்ட உடனே நகரங்களை முழுமையாக காலி செய்துட்டு கிளம்பி போயிருக்காங்க. ஏன்னா அவரை எதிர்த்து எப்படியும் ஜெயிக்க முடியாது, நம்மளை எப்படியும் வீழ்த்திடுவாருங்கிற ஒரு பயம், தயக்கம். அவர் ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சிருந்த புகழ் அவருக்கு வெற்றியை தேடுது. அத ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு. உங்கள் புகழை மிகவும் எளிமையாகவும் ஒரு மிகச்சிறந்த பண்பின் மீதும் அமையுமாறு நீங்கள் உருவாக்க வேண்டும். அந்த ஒரு பண்பு எடுத்துக்காட்டாக திறமை அல்லது பிறரை வசீகரிக்கும் தன்மை என்ற ஒரு சில வகையில் உங்கள் முகவரி சீட்டாக அமைகிறது. இது உங்கள் இருப்பினை அறிவித்து பிறரை ஒரு மந்திர மயக்கத்தில் ஆழ்த்துகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்மளுடைய தனித்திறமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அந்த தனித்திறமையை ஒரு அலங்காரமாக்கி அதை நமக்கு ஒரு புற தோற்றமாக ஆக்கி மிகவும் எளிமையானதாக அமையும்படி செஞ்சு அதை மிகைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதன் மூலம் அதை சுற்றி நம்மளுடைய புகழை கட்டமைக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு ஒரு தனித்திறமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்துட்டையுமே ஒவ்வொரு திறமைகள் தனித்திறமையா இருக்கு. அதை நம்ம எல்லாருமே உணர்றோம். அந்த தனித்திறமைகளை அழகுபடுத்தி வெளியில தெரியும்படி செய்து, ஒரு சிறப்பான ஒரு ஸ்பேஸ் குடுத்து, நம்ம அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, அதை சுத்தி நம்மளோட புகழ டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். புகழ் என்பது கவனமாக சேகரிக்கப்பட்டு, ரகசியமாக சேமிக்கப்பட வேண்டிய ஒரு புதையல் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் முதன்முறையாக நீங்கள் உங்கள் புகழை நிறுவ முயற்சிக்கும்போது, வரக்கூடிய எல்லா தாக்குதல்களையும் எதிர்பார்த்து அதனை கண்டிப்புடன் காக்க வேண்டும். அது திடமான பிறகு உங்கள் எதிரிகளின் அவதூறான கருத்துக்களை கேட்டு கோபப்படாதீர்கள் அல்லது தற்காப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடாதீர்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் அது உங்கள் கீர்த்தியின் பாதுகாப்பின்மையை காட்டுகிறது. ஆனால் அது கீர்த்தியின் மேல் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை காட்டாது. இதுக்கு ரீசன்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு
ஃபர்ஸ்ட் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். புகழ்ங்கிறது வந்து ரொம்ப கவனமா சேகரிக்கப்பட்டு ஒவ்வொன்றா பொறுக்கி எடுத்து ரொம்ப ரகசியமா சேமிச்சு வைக்க வேண்டிய ஒரு புதையல் அப்படின்னு சொல்றாரு. முதல் முறையா உங்கள் கீர்த்தியை நிறுவும் போது அதன் மீது வரக்கூடிய எல்லா தாக்குதல்களையும் எதிர்பார்த்து அதனை கண்டிப்புடன் காக்க வேண்டும். அது திடமான பிறகு உங்கள் எதிரிகளின் அவதூறான கருத்துக்களை கேட்டு கோபப்படாதீர்கள் அல்லது தற்காப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடாதீர்கள். இப்போ விஜய் இருக்கான். நம்மளுடைய நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு, ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனா, அதுக்கு அவர் எதுக்குமே வந்து ரிப்ளை சரியா பண்றதே இல்ல. இது ஒரு வகையில வந்து ஒரு இயலாமை அப்படின்னு பொதுவாக பேசப்பட்டாலும், அவருடைய இந்த புகழ் அப்படிங்கிறத அவங்க வந்து தக்க வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதத்தான் இங்க மீன் பண்றாரு. நம்ம அந்த எதிர்த்து பேசுறவர்களுக்கு பதில் சொல்லும்போது, நம்மளுடைய புகழ் குறையும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்படி நம்ம எதிர்த்து பதில் சொல்லும்போது, நம்மளுடைய தற்காப்பில் நம்பிக்கை இழந்து விட்டதாக தோற்றம் அ வெளிய வரும். அதன் மூலமா உங்களுடைய புகழ் குறையும் அப்படிங்கிறத சொல்றாரு. எதிரியின் கீர்த்தியின் மீது தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். குறிப்பாக அவனை விட உங்களிடம் குறைவான அதிகாரம் இருந்தால், அத்தகு சண்டையில் இழப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. உங்கள் தாக்குதலுக்கு திருப்பி அவன் தாக்கும் பொழுது, நீங்கள் சேர்த்த சிறிய கீர்த்தி அவனுக்கு இலக்காகிறது. ஆனால் இந்த தந்திரம் திறமையுடன் பயிற்சி செய்யப்பட வேண்டிய ஒன்று. அற்பமாக பழிவாங்குவதில் நீங்கள் ஈடுபட்டதாக உங்கள் செயல் தோன்றக்கூடாது. உங்கள் எதிரியின் புகழ் நீங்கள் புத்திசாலித்தனமாக உடைக்காவிட்டால், நீங்கள் உங்கள் புகழை கவனக்குறைவாக அழித்து விடுவீர்கள். இப்ப வந்து நம்ம வந்து ஒருத்தருடைய புகழ தாக்குறது அப்படிங்கும்போது, மிக கவனமாக செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாமல் அற்பமாக நாம் பழிவாங்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக தோன்றினால், அது நமது புகழை அழித்துவிடக்கூடியது ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாரி அந்த தாக்குதலில் நீங்கள் அதிக அளவு செல்லாதீர்கள். இப்போ ஒரு காம்படிட்டரோட ப்ராடக்ட்ட எடுத்து நீங்க அதுல வந்து நெகட்டிவ கண்டுபிடிக்கிறீங்கன்னா, அதைய வெளிப்படையா சொல்லும்போது, அது பலரது கவனத்தை ஈர்க்கும். நமது பொருளின் மீது மக்கள் வந்து குறை கூடக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வந்து அங்க சேர்த்தும் அப்படிங்கிறார். அதற்கு பதிலா, அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை எடுத்து, அந்த பிரச்சனையை மற்றவர்கள் வாயிலாக சொல்லும்போது, அது அவர்களுக்கு புகழின் குறைவை கொடுக்கும். நம்ம பொருளோட தரத்தை அல்லது புகழ அதிகரிக்கும். அத வந்து எப்படி பண்ணணும்னு அடுத்தது சொல்றாரு. இப்ப நம்மளுடைய புகழ் அதிகமாக இருக்கும்போது, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது, மற்ற எதிரிகளுடைய செயலின் மீது அங்கதம், கேலி போன்ற நுண்மையான தந்திரத்தின் மூலம் செய்யும் பொழுது, ஒரு கவர்ச்சியான போக்கிரியாக, ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு ஃபேக் ஒரு ஜோக்கா அத சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. அது எவ்வாறுனா, ஒரு வலிமை பொருந்திய சிங்கம் தனது பாதையில் வரக்கூடிய எலியுடன் விளையாடுவது போன்ற உணர்வை அங்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. விளையாட்டு போக்குல பேசிட்டு போறத நம்ம நெறைய இடங்கள்ல கவனிச்சிருக்கிறோம். இத நான் நெறைய இடங்கள்ல உணர்ந்திருக்கேன். நம்ம பிபிலயும் அத ரெஃபர் பண்றேன். அ இதோட இந்த புகழ் அப்படிங்கிற விதி முடியுது. இதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறாரு. புகழ்ங்கிறது வந்து நமக்கு தேவையில்ல. மனிதர்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்னு புகழுக்கு எதிராக வாதிடுபவர்கள் கூட, அவ்வாறு செய்யக்கூடிய புத்தகங்களில் தங்களது பெயர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதாவது புகழை வெறுப்பதன் மூலமாக புகழ் தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறாரு. புகழைத் தவிர வேற எதை வேண்டுமானாலும் பண்டமாற்று செய்து கொள்ளலாம். நம்மளுடைய பொருள் தேவைப்பட்டால் நம் உயிர், நம் நண்பர்கள் எடுத்துக்கொள்ள நாம் அனுமதிக்கலாம். ஆனால் நமது புகழை பங்கிடுவதும், அதை பரிசாக கொடுத்தலும் எங்கும் காண முடியாது. அப்படின்னு
உயிரை விட மேலானது புகழ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள், வைரங்களும் செம்புக்கற்களும் நிறைந்த ஒரு சுரங்கம். அவைகளுக்காக நீங்கள் தோண்டி இருக்கிறீர்கள், அதை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். உங்கள் செல்வம் எப்பொழுதும் உறுதி. உங்கள் உயிரை கொடுத்து அதை காப்பாற்றுங்கள். திருடர்களும் கள்ளர்களும் எல்லா பக்கங்களிலிருந்தும் தோன்றுவார்கள். உங்கள் செல்வம் எப்போதும் அப்படியே இருக்கும் என்று நினைத்து கனவு காணாதீர்கள். நிரந்தரமாக நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா காலம் வந்து நகைகளின் பளபளப்பை மங்கச் செய்யும். அதனால நம்ம தொடர்ந்து அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ இதோட அந்த விதி 5 முடியுது. அடுத்தது வந்து விதி 6. என்ன விலை கொடுத்தேனும் பிறர் கவனத்தை ஈர்த்திடுங்கள் அப்படிங்கிறார். இது வந்து அந்த புகழ் அப்படிங்கிறதுடைய அடுத்த ஒரு பக்கமா பார்க்கிறாரு, கொடுக்கிறாரு. எல்லா பொருள்களும் புறத்தோற்றத்தினால் மதிப்பிடப்படுகின்றன. வெளியே தெரியாத ஒரு விஷயத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை. கூட்டத்தில் காணாமல் போய்விடாதீர்கள். அதன்பின் மக்கள் உங்களை மறந்து விடுவார்கள். தனித்தன்மையுடன் கூட்டத்திலிருந்து விலகி நில்லுங்கள். என்ன விலை கொடுத்தாலும் பிறர் கவனத்தை கவரும் வகையில் எடுப்பாக இருங்கள். சாதுவாகவும் பயங்கொல்லிகளாகவும் இருக்கும் பாமர மக்களை விட நீங்கள் அதிக மர்மம் உள்ளவராகவும் அதிகமான பகட்டான பெருந்தோற்றம் உள்ளவராகவும் ஆக்கிக் கொள்வதன் மூலம் பிறர் கவனத்தை கவரும் காந்தமாகுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களை விட மிக அதிக பிரகாசமாக நீங்கள் எரிவது ஒரு திறமை. அந்த திறமையுடன் எவரும் பிறப்பதில்லை. பிறரது கவனத்தை கவர்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்நாள் பணியின் தொடக்கத்தில் நீங்கள் உங்கள் பெயரையும் கீர்த்தியையும் ஒரு தனமான நிலையுடன் மனதில் பதியும் ஒரு உருவத்துடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். பிற மனிதர்களிடமிருந்து அவை உங்களை தனிப்படுத்தி காட்டும். இந்த மனப்படிவ உருவம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த உடையணியும் பாணி அல்லது தனிப்பட்ட குணத்தில் வினோத பழக்கமாக இருக்கலாம். அவை பிறரை குதூகலமடையச் செய்து அவர்கள் உங்களை பற்றி பேசச் செய்யும். அந்த மனப்படி உருவம் அமைந்துவிட்டால் உங்களுக்கென்று ஒரு தோற்றம் கிடைக்கும். உங்கள் நட்சத்திரத்திற்கு வானத்தில் ஒரு இடம் கிடைக்கும். இது என்னன்னா, நம்ம வந்து மத்தவங்களோட பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு திறமை. அந்த திறமையோட யாரும் பிறக்கிறது கிடையாது. அடுத்தவர்களோட கவனத்தை கவர்வதற்கா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புகழை ஒரு தரமான நிலையோட ஒரு மனதில் பதியக்கூடிய ஒரு உருவத்தோட வந்து தனிப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இது வந்து நம்மளுடைய பேச்சு அல்லது நம்மளுடைய செயல் அல்லது உடையணியும் பாணி இப்படி ஏதாவது ஒரு வகையின் மூலமாக நம்மளை வித்தியாசப்படுத்தி காட்டிக் கொள்வதன் மூலமாக நமக்குன்னு ஒரு இடத்த நம்ம அங்க வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த நட்சத்திரத்துக்கு வானத்துல ஒரு இடம் கிடைக்கும்படி நாம் ஒரு நட்சத்திரமா உருவகப்படுத்திக்கிட்டா நமக்கு வானத்துல ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறாரு. இதற்கு உதாரணம் 14ஆம் லூயினோட அரசவையில வந்து எத்தனையோ அழகான ஓவியர்கள், எழுத்தாளர்கள், பேரழகிகள், வல்லுநர்கள் இருந்திருக்காங்க. ஆனா அங்க லவ்சன் கோமகன் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மையுடன் இருந்தவரை தவிர மற்றவர்கள் வந்து பெரிய ஒரு அளவுல பேசப்படல அப்படிங்கிற அந்த கோமகன் இதுக்கு வந்து மிகவும் குட்டையான ஒரு பளபளப்பில்லாத ஒரு மனிதர், ஒரு சித்திரக்குள்ளர் போன்ற ஒரு நடவடிக்கையில இருக்கக்கூடியவர். ஆனா அவர் வந்து மிக மிக திமிரான நடத்தையில் ஈடுபடக்கூடிய மனப்பாங்கு கொண்டவர். அவர் வந்து அரசனையும் அரசவையில் உள்ள பிறரையும் வெளிப்படையாக அவமானப்படுத்தக்கூடிய ஒரு திறமை உள்ளவர். அவர் கிறுக்குத்தனங்களால் ஏமாந்த ஒரு மன்னர் எப்போதுமே வந்து அவர் அரசவையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரு கட்டாயப்படுத்துறார். அவர் இல்லாத நேரங்களில் அந்த அரசவை ஒரு கலகலப்பு இல்லாத ஒரு தன்மையை எல்லாருமே உணர்ந்திருக்கிறாங்க. அதுக்காக மக்கள் வந்து எப்பாடுபட்டாவது அவர் அரசவைக்கு வரணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, அந்த சமுதாயம் இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அவர் உருவாக்கியிருக்கார். இது வந்து பிறரிடமிருந்து பிரித்து காட்டக்கூடிய அவரது திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக அவருக்கு கிடைத்த வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்றாரு.
பிறரிடமிருந்து பிறரிடம் இருந்து பிரித்து காட்டி அவர்களது கவனத்தை ஈர்க்கும் பண்புகளுக்காக எப்போதும் பயப்படாதீர்கள். முரண்பாடுகளையும் அவதூறுகளையும் நீங்களே விரும்பி எதிர்கொள்ளுங்கள். உங்களை பிறர் அலட்சியப்படுத்துதலை விட அவர்கள் உங்களை தாக்குவதும் ஏன் பழிப்பதும் கூட மேலானது அப்படின்னு சொல்றார். இப்ப நம்மளை மற்றவங்க அலட்சியப்படுத்துறத நம்ம வருத்தப்படுவோம். தாக்குனா ரொம்ப வருத்தப்படுவோம். பழித்து பேசினால் அதை விட வருத்தப்படுவோம். ஆனா உண்மையில் என்ன சொல்றாரு, அலட்சியப்படுத்த விடக்கூடாது அப்படிங்கிறார். அவர் தாக்குனாலும் பழிச்சாலும் நமக்கு ரொம்ப நல்லது. ஒருத்தர் நம்மளை தாக்குனாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆளா இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அங்க மிகைப்படுத்துறோம் அப்படின்னு உறுதிப்படுத்துறோம் நம்ம எடுத்துக்கணுங்கிறாரு. பிறரது கவனத்தை கவர்வதற்கு வாய்ப்பில்லாத தாழ்ந்த இடத்தில் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய பயன் தரக்கூடிய தந்திரம் இதுதான். மிக மிக பார்க்கப்படுபவரும் மிக மிக புகழ் பெற்றவரும் மிக மிக அதிகாரம் பெற்றவருமான ஒருவரை நீங்கள் தாக்குங்கள். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. 11ஆம் நூற்றாண்டுல ரோம் நாட்டுல பைட்ரோ அரேட்டினோங்கிற ஒரு வேலைக்கார சிறுவன் இருந்திருக்கான். அவர் கவிஞனாக மக்களின் கவனத்தை கவர்வதற்காக விரும்பியிருக்கான். அப்ப என்ன பண்ணியிருக்கான், அப்போ மிக உதவிய பதவியில் இருக்கக்கூடிய போப்பாண்டவர், அந்த போப்பாண்டவர் ஒரு யானையை வளர்த்திருக்காரு. அந்த யானையின் மீது அவருக்கு இருந்த பாசத்தையும் அவருடைய நடவடிக்கைகளையும் கேலி செய்வது கவிதைகளை வெளியிட்டிருக்கான். அந்த கேலி கவிதைகள் மூலமாக உடனடியான புகழை பெற்றான் அப்படிங்கிறத சொல்றாரு. அவ்வாறு பெற்ற புகழ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு வளர்ச்சியை கொடுத்த உடனே நம்ம அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நிறுத்திக்கிட்டு பொதுவான ஒரு நட்சத்திரமா ஜொலிக்க ஆரம்பிச்சிடணும். அதை தொடர்ந்து செய்யும் பொழுது, அதாவது அந்த கேலி கவிதைகள் மூலமா அவனுக்கு புகழ் கிடைச்சிருச்சு. கிடைச்சதன் மூலமா அவன் கிடைச்சதுக்கு பிறகு அவனுடைய பாதையை அவன் மாத்திக்கிறான். அவன் ஒரு அந்த வெளிச்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் தொடர்ந்து பயணத்தை தொடர்றான் அப்படிங்கறத அங்க மென்ஷன் பண்றாரு. ஏன்னா புகழ் கிடைத்த பிறகும் அதே செயலை செய்யும்போது மக்கள் அலுப்படைந்து நம்மளுடைய புகழை வெறுத்துருவாங்க அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்றாரு. இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஒரு சில விஷயங்களை கையில எடுத்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம அண்ணா ஹசாரே இருந்தாரு. அவர் ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதை மக்கள்கிட்ட சீக்கிரம் குறுகிய காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்தாரு. ஆனா அதை மாத்திக்காம தொடர்ந்து அதே பயணத்துல போகும்போது அவர் புகழ் இழந்துடுறாரு. அதே பாதையை மாற்றி அரசியலுக்குள் நுழைந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10 வருஷத்துல எங்கேயோ வளர்ந்து வந்திருக்காரு. அவர் ஒரு பெரிய அப்பார்ட் ஃப்ரம் அவரை நான் சரின்னு சொல்லலை, இந்த உதாரணத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தமது வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்ட இந்த கவிதை எழுதி பேர் வாங்கினவரை போல இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளா நான் இதை இங்க மென்ஷன் பண்றேன். அதே போல பிகாசோ ஓவியங்கள் நமக்கு தெரியும், ரொம்ப புகழ் பெற்ற ஒரு விஷயம். அந்த பிகாசோ எப்போதுமே தன்னுடைய புகழை மங்கிவிட செய்யாமல் பாதுகாத்து வந்திருக்கிறாரு. மக்கள் அவர் ஒரு பாணியில் வரையும் பொழுது இதுதான் பிகாசோவோட பாணி அப்படின்னு மக்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது தன்னுடைய மொத்த பாணியையும் அப்படியே மாற்றி மக்கள் முழுவதும் தன்னை பற்றி பேசும்படி ஒரு விஷயத்தை உருவாக்கி எப்பொழுதுமே மக்கள் அவரை பற்றி ஒரு எதிர்பார்ப்பிலேயே பயணம் செய்யும்படி அவர் வைத்திருப்பார் அப்படிங்கிறத சொல்றார். இதற்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த ஆட்டம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் அங்க மென்ஷன் பண்றாரு. நகர்ந்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு விலை போகாமல் தன்னுடைய கணிக்க முடியாத செயல்களின் மூலம் தனது புகழை தக்க வைத்துக் கொண்டார் அப்படிங்கிறத சொல்றார். இதோட விதி 6 முடியுது. இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி முடிக்கிறாரு. ஒரு குளவியும் இளவரசனும். ஒரு ஊசிவால் குளவின்னு ஒரு குளவி இருந்திருக்கு. அந்த குளவி எப்படியாவது ஒரு செயலை செய்து புகழடையணும் அப்படின்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் அரண்மனைக்குள்ள சென்று தூங்கிக் கொண்டிருக்கும் குட்டி இளவரசனை கொட்டியிருக்கு.
இளவரசன் வந்து ஐயோ அம்மான்னு கத்தும்போது அனைவரும் வந்து என்ன நடக்கிறதோன்னு வந்து இளவரசனோட அறைக்கு வந்து பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்து நெறைய பேர் அந்த குளவிய பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ற எல்லாரோட எல்லாரையும் அந்த குளவி கொத்தியிருக்கு. உடனே இது வந்து செய்தி மிக விரைவா பரவுகிறது. மக்கள் வந்து அரண்மனைக்குள்ள கூட்டம் கூட்டமா வர்றாங்க. எல்லா வியாபாரங்களும் நிறுத்தப்பட்டு, அன்று முழுவதுமே வந்து குளவி பற்றிய பேச்சாக அந்த நாடு முழுவதும் அ அந்த குளவிய பத்தியே பேசியிருக்காங்க. அந்த குளவி தன் முயற்சிகளிலிருந்து விடுபட்டு ஓய்வு எடுத்துக்கொள்ள செல்கிறது. அப்ப அது சொல்லிட்டு போகுது. "புகழ் இல்லாத பெயர் சுடர் இல்லாத நெருப்பைப் போன்றது. என்ன விலை கொடுத்தேனும் கவனத்தை கவர்வதைப் போல் வேறு எதுவும் இல்லை." அப்படின்னு சொன்னது. ஸோ புகழ் இல்லாத பெயர்ங்கிறது வந்து நெருப்பு இல்லாத சுடர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இது புகழ பத்தின ஒரு விதி 6. இதோட விதி 6 முடியுது. நன்றி. வணக்கம்.